இப்போ பாருங்கள், நாங்கள் இன்குபேட்டரை வந்து ரெடி பண்ண தயாரிக்கலான்ட்டு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து 2 ஃபேன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஃபேனு எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 ஃபேன் வந்து இருந்துச்சு. அதில் ஒரு ஃபேன் தான் இது வந்து 12 வோல்ட் ஃபேனுங்க. நான் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கான்னு என்ன நினச்சேன். ஆனால் டேமேஜ் இல்லாமல் தான் வந்திருக்கு. ஆனால் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல ஃபேனை. இப்போதைக்கு வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மட்டும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். அதனால் ஃபேன் வந்து எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் காமிக்கிறேன். இது வந்து ஆன்லைனில் எனக்கு ஒரு 400 ரூபா பக்கமாக வந்துச்சுங்க. 390 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபேனு, ஒரு 2 பின் ஒயரை கொஞ்சம் இருந்துச்சு. இந்த ஒயருங்க இருந்துச்சு. அதுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்துச்சுங்க சென்சாரோட. நான் இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன் ஒயரையெல்லாம். ஸோ இது வந்து ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி லைட் எரியுது, எப்படி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணினது. ஸோ இதான் நம்மளுக்கு ஒரு அட்டைப்பெட்டி எடுத்திருக்கேன். அட்டைப்பெட்டியில் வந்து உள்ள ஹோல்டர் வச்சுட்டு சென்சாரையும் பக்கத்தில் வச்சுட்டு பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். நான் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுட்டு பவர் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி இது செட் பண்ணிட்டேங்க. ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா எனக்கு மீட்ரு வந்து 20 ரூபா வந்துச்சு. ஒரு ப்ளக் பாயிண்ட், இந்த ப்ளக் 3 பின் பாயிண்ட்டே வாங்கிட்டேன். இது வந்து 45 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படின்னு பார்ப்போம். பாருங்க, சுவிட்ச் ஆன் பண்ணி பவர் வந்துருச்சு. டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பல்பு எரியுது. நான் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா 37.5 வந்து மினிமம் செட் பண்ணியிருக்கேன். மினிமம் ரேஞ்சு 37.7 வந்து மேக்ஸிமம் செட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து இன்குபேட்டருக்கோட வந்து நார்மல் டெம்பரேச்சர் ரேட்டு. ஸோ அதுதான் நானும் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செக் பண்ணலாம் எப்படி ஆன் பண்ணணும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். பாருங்க, ஸ்டார்டிங் வந்து 32.1 இருக்குது. நம்ம ஹீட் ஆக வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பல்பு வந்து ரொம்ப லோ வோல்ட்டு தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து ஸ்லோவாக தான் ஏறும். அது பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு வந்து 9 வாட்ஸ் பல்பு தான். நான் வந்து ஹையரெல்லாம் போடலை. வெறும் சும்மா டெஸ்டிங்காக நம்ம வீட்டில் ஒரு 9 வாட்ஸ் பல்ப் இருந்தது. அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஹீட் ஆக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 34.5, 34.6, 4.7, 34.8, 34.9, 35 இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெம்பரேச்சர் வந்து ஹை பட்டன் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே அம்புக்குறி போட்டு இருக்கிற மாதிரி பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து லைட்டு பிளிங்க் ஆகும். அந்த நம்பர் வந்து பிளிங்க் ஆகும். அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் லோ எவ்வளோ அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹை, உங்களுக்கு வந்து ஹைன்னா கீழே இருக்கிற கீழே பார்த்த மாதிரி இருக்கிற அம்புக்குறியில் வந்து அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா XHW3001 அப்படிங்கிற மாதிரி. அங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 37 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா 37.7 வரும்போது நம்மளுக்கு லைட் வந்து கட் ஆஃப் ஆயிடணும். அதுதான் நம்ம செட் பண்ணினது. 7 வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆகிருக்கணும். பார்ப்போம், காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா லைட்டு கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் டெம்பரேச்சர் குறையும் போது வந்து 37.5 வந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே வரும்போது வந்து உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடணும். பார்க்கலாம். இதுதான் வந்து இன்குபேட்டருக்கு வந்து நார்மல் டெம்பரேச்சர். ஸோ அதுதான் நானும் செட் பண்ணியிருக்கேன்.
சூப்பர். எப்படி ஒர்க் ஆகுது பாருங்களா, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ கண்ட்ரோலரில் வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை. நம்ம என்ன செட் பண்ணணுமோ அதுதான் கரெக்டாக ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா எகைன் வந்து பார்த்திங்கன்னா 37.7 தாண்டும்போது வந்து லைட் ஆஃப் ஆயிடணும். ஓகே இதுதான் பர்ஃபெக்ட்டு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒர்க் ஆகுது, எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஸோ இது வந்து நான் சாம்பிளுக்கு வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நான் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா சாம்பிளுக்கு வந்து ஒயர் கனெக்ட் பண்ணி அது கூட வந்து ஒரு பல்பு கனெக்ட் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்கேன் டெஸ்டிங்காக. இதுதான் நம்ம வந்து நாளைக்கு எக்கு வைக்கும் போதும் இங்குபெட்டரில் நம்ம அட்டைப்பெட்டியில் என்ன இது எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஃபேன் செட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் டெம்பரேச்சர் இல்லாமல் செட் பண்ணால் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமான ஹீட் இருந்ததுன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. அதனால் வந்து நான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆன்லைனில் வாங்கிட்டு அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இது கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்க, அதே மாதிரி ஒர்க் ஆகுது. நான் அதே தான் பார்த்துட்டு இருக்கேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த டெம்பரேச்சரில் வச்சா தான் எக்கு வந்து கரு கூடும். நம்ம முட்டை வைக்கிற முட்டைகள் எல்லாமே கரு கூடும். கோழி முட்டையை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம நார்மலாக இந்த ஹீட்டு தான் வேணும். அப்படியே லைட்டான வெதுவெதுப்பில் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கோழி முட்டை வந்து கரு கூடும். ஸோ அதனால் இந்த டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது கூட வந்து நம்ம ஃபேன் செட் பண்ணிக்கலாம். ஃபேன் கொடுத்தோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு வந்து எல்லா முட்டும் நம்ம வைக்கிற எல்லா பக்கமும் பரவும். இல்லைனா வந்து அந்த ஈரப்பதமும் கிடைக்கும். ஸோ நம்ம இது கூட வந்து ஒரு தண்ணியில் ஒரு சின்ன டப்பாவிலையோ நம்மளுக்கு எந்த இது வந்து சைஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு தண்ணி வந்து வச்சுருவோம். அது வந்து ஈரப்பதத்துக்காக. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக வந்து செக் பண்ணி பார்த்தேன். இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஃபேனு வந்து நம்ம